நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற மருத்துவர் நாம நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். மருத்துவர் நாம நிகழ்வுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவர் நாமும் நிகழ்வுக்கான அனுசரணை வழங்குவர்களோடு இன்று மருத்துவர் நாமும் நிகழ்வில் வளமை போலவே எங்களோடு தொடர்ந்து பல ஆண்டுகளாக இணைந்திருக்கின்ற ஐயா ஸ்ரீ கதிராமநாதன் அவர்கள் உளவியல் நிபுணர் டென்மார்க்கிலிருந்து கலந்து கொண்டிருக்கின்றார். இவர் ஓய்வு பெற்ற நிலையிலும் எங்களுடைய மக்களுக்கு சமுதாய ரீதியாக உளவியல் ரீதியாக தான் கற்ற விடயங்களையும் தான் பணியாற்றிய விடயங்களையும் அதில் மக்களுக்கு இதை நல்ல விடயங்களை கொண்டு சேர்க்க முடியும் என்ற ஒரு சிந்தனையோடு எங்களோடு பல ஆண்டுகளாக இணைந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம் நேயர்களுக்கு, உங்களுக்கு வணக்கம். நல்லது. மீண்டும் ஒரு முறை இணைந்திருக்கின்றோம். பல விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தாலும் பார்க்க பல விடயங்களை நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்களாக இருக்கின்றது இந்த உளவியல் ரீதியான பக்கங்களை பார்க்கின்ற பொழுது. அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற இன்றைய நிலைப்பாடாக இருக்கின்றது இந்த குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகின்ற உளவியல் ரீதியான மன அழுத்தங்கள். இதை நாங்கள் பல பாகங்களாக பார்க்கலாம். அதில் ஒரு பகுதி ஆரம்ப காலங்களில் இவர்கள் மனப்பூர்வமாக விரும்பி இணைந்து கொள்கின்றார்கள். பின் இவர்களுக்கு ஏற்படுகின்ற விரிசல்கள், இந்த விரிசல்கள் பல விதமாக அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் ஒரு உளவியல் நிபுணராக நீங்கள் கற்றது போலவே நாங்களும் விழிவாரியாக பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது பல விடயங்களை. அந்த வகையிலே இந்த குடும்பங்களுக்குள் ஏற்படுகின்ற இளம் குடும்பங்களுக்குள் ஏற்படுகின்ற இந்த சிக்கல்கள், இதற்கான காரணிகள் நீங்கள் உங்கள் மருத்துவ உளவியல் காலங்களில் அறிந்து கொண்ட விடயங்கள் அல்லது நாங்கள் பார்க்க போனால் இதுகள் எல்லாம் ஒரு நீண்ட ஆய்வுகளாக பல நாடுகளிலும் இருக்கின்றது. அந்த நீண்ட ஆய்வுகளில் இருக்கின்ற தகவல்கள் இதுகளை பற்றி என்று பார்ப்போம். மிக அருமையான விஷயம், கதைக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம். அதுல இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதுல நாங்க ரெண்டு தளத்துல இந்த பிரச்சனைகளை நாங்க பார்க்கலாம். ஒன்று நடைமுறையில நாங்கள் அவதானிச்சு கொண்டிருக்கிறது. நடைமுறையில நாங்கள் அவதானிச்சு என்னென்ன பிரச்சனை இருக்கு என்று வதந்தியாகவும் கேள்விப்படுறோம், செய்திகளாகவும் கேள்விப்படுறோம், நேரடி அனுபவங்களாகவும் கேள்விப்படுகின்றோம். அப்படி பல விஷயங்கள் நடைமுறை வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை என்று ஒன்று இருக்கு. ரெண்டாவது இப்ப நீங்க உங்களோட கேள்வியிலேயே குறிப்பிட்ட மாதிரி இங்க பல விஷயங்கள் ஆய்வு செய்யப்படுது. இந்த மேலத்தேச நாடுகள் இங்க பல விஷயங்கள் பல்கலைக்கழக ரீதியாக இருக்கலாம், தனித்தனி நிறுவனமாக. இப்ப உதாரணமாக இப்ப என்னுடைய உளவியல் இதுகளை பார்க்கும்போது இந்த குடும்பங்கள் என்று சொல்றதுக்கு தனியான உளவியல் வைத்திய முறை வச்சிருக்கோம். உதாரணமாக இப்ப தனி மனிதனுக்குரிய உளவியல் வைத்திய முறைகள் குடும்பத்துக்கு சரி வராது. ஏனென்று சொன்னா தனி மனிதனுக்குரிய சிந்தனை, அவனுக்குரிய பிரச்சனைகளை அவன் தனி மனித வட்டத்துக்குள்ள வச்சு நாங்க ஆராய்ந்து அவர்களுக்கு ஆய்வு செய்து அவர்களுக்கு உதவி செய்யலாம் இல்லையா. ஆனா இங்க ரெண்டு தனித்தனி மனிதர்கள், ரெண்டு மூளைகள். இப்ப நாங்கள் எங்கட உளவியல் இதுல சொன்னா ரெண்டு தனித்தனியான மூளைகள், அதாவது முழு வளர்ச்சி அடைந்த மூளைகள் ஒன்றாக இணைஞ்சிருக்கின்றன இல்லையோ. ரெண்டு மனிதர்கள் மாத்திரம் நாங்க சாதாரண பேச்சுவழகளை சொல்ற மாதிரி அல்ல. ரெண்டு தனிப்பட்ட மூளைகள் முழு வளர்ச்சி அடைஞ்ச, அவர்கள் எல்லாம் வளர்ந்தோருக்குரிய பண்புகளோட அவர்களுடைய மூளை செயல்படுகின்ற மிகவும் வளர்ச்சியடைந்த ரெண்டு மூளைகளை கொண்டுள்ளவர்கள் ஒரு இடத்துல சேர்ந்திருக்கின்றார்கள். அந்த சேர்ந்து வாழ்றது பல வகையில இங்க நடக்கிறத நாங்கள் எப்பவும் பார்க்கிறோம். கொண்டு பெற்றோர்கள் கல்யாணம் பேசி குறிப்புகள் பார்த்து சாத்திரம் பார்த்து அதுகள் மாதிரியான ஊர்ல உள்ள வளமையான பழங்கால முறையின்படி செய்கின்ற திருமணங்களும் இங்க நடந்து கொண்டிருக்கு. சில திருமணங்கள் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடங்களில இருவர் இணைந்து இருவருக்கிடையில கதைகள், பேச்சு, உணர்வு இவைகளிலே அவர்கள் ஒன்றுபட்டு அவர்கள் இணைந்து ஒரு குடும்பமாக ஒரு சோடியா
உருவாகிற தன்மைகளும் இங்க இருக்கின்றது. அடுத்தது உதாரணமாக தங்களுடைய நண்பர்களுக்கு ஊடாகவோ அல்லது ஏதாவது நம்பிக்கைக்குரிய ஆட்களுக்கு ஊடாகவோ சிலர் சோடி சேர்ற தன்மைகள் இங்க இருக்கிறதையும் நாங்கள் அவதானிச்சு கொண்டு இருக்கின்றோம். அதுகள் எல்லாத்துக்கும் மேலாக இங்க மேலத்தேச நாட்டில் இன்றைக்கு மேலத்தேச சமூகத்துல வாழுகின்ற 2வது 3வது சந்ததிகள் என்று சொல்றவர்கள் இன்னும் ஒரு விதமான முறையில வாழ்றதை நாங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டி இருக்கு. அதாவது சிங்கிளாக வாழுதல், தனியாக வாழுதல், திருமணம் என்ற பந்தத்துக்குள்ள அல்ல திருமணம் என்ற ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள போகக்கூடாது. அந்த திருமணம் என்ற ஒப்பந்தம் என்று சொல்றது காலாவதியாகி போன ஒரு பழங்கால விஷயம். அது எங்களுடைய அம்மா அப்பா பழைய ஆக்களுக்குரிய விஷயம் என்ற மாதிரியான முறையில அவர்களுடைய சிந்தனை போய் இங்க மேலத்தேச இங்கத்திய நாடுகள்ல இங்க தனி மனிதர்களாக வாழுகின்ற வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருக்கின்றது இல்லையா? அப்ப அந்த இயக்கத்தை சில பேர் பொறுத்தவரையில அது அவர்களுக்கு விருப்பமாக இருக்கு. அவர்கள் அந்த விருப்பங்களை வச்சுக்கொண்டு அந்த முறையில முயற்சிக்கலாமா என்று சொல்லி செய்கிற விஷயம் இருக்கு. இதுகள் எல்லாத்தையும் விட கடைசியாக ஒரு விஷயத்த கூறிக்கொண்டு எங்களோட ஆய்வு விஷயத்துக்கு நாங்க வரலாம். கடைசியாக என்னன்னு சொன்னா, இப்ப பல பேர் இப்ப இளம் வயதுகள்லயே சோடி சேர்றார்கள் அல்ல சேர்க்கப்படுகிறார்கள் இல்லையோ? அப்படி சேர்ந்து அவர்களுக்கு 2 பிள்ளை 3 பிள்ளை அல்லது அவர்களுக்கு விருப்பமான முறையில் ஒரு பிள்ளை ஏதோ அவர்கள் ஒவ்வொருத்தரும் தாங்கள் தான் அதை நிர்ணயிக்கிறார்கள். தங்களோட விருப்பத்துக்கு தக்க மாதிரி தான் குழந்தைகள் பெறுகிறார்கள். அந்த மாதிரியாக ஒரு பிள்ளை 2 பிள்ளை இதுகள் சேர்ந்து போட்டு அந்த மெனக்கசப்புகளால் அதுக்கு பிறகு வர்ற மெனக்கசப்புகளுக்குள்ளால அவர்கள் தனிச்சு போய் இருக்கிறார்கள். நீங்க யாரோ நான் யாரோ என்று சொல்லி 2 பேரும் தனியாக, உதாரணமாக தாய்மார்கள் கூடுதலாக பிள்ளைகளோட சேர்ந்து வாழ்றதாகவும், தகப்பன்மார் என்று சொல்றவர் இடையில பிள்ளைகளை பார்க்கவோ அல்லது பிள்ளைகளை இடையில கூட்டிக் கொண்டு போறதோ ஏதோ ஒரு ஒப்பந்தத்துல இங்க உள்ள குடும்ப நீதிமன்றங்களை நீங்க இருக்கு இல்லையா? அந்த குடும்ப நீதிமன்றங்கள்ல சொல்லப்படுகின்ற முடிவுகளுக்கு தக்க மாதிரி இயங்குகிற. அப்ப இப்படி இந்த குடும்பம் என்று சொல்றது அல்லது இந்த கணவன் மனைவி அல்லது ஆண் பெண் என்ற உறவுகள் இன்றைக்கு ஒரு தளத்துல இல்லை. இப்ப மேலத்தேச நாட்டுல ஒரு முறையில நாங்கள் அதுக்கு வரவிலக்கணம் சொல்ல முடியாது. பல வகையான வடிவங்கள்ல இன்றைக்கு இங்க இயங்கிக் கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனா இப்ப இந்த 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 விஷயங்களை இங்க ஆய்வு செய்கிறவர்கள் எப்படி கூறுகிறார்கள் என்று சொன்னா, நான் மேலத்தேச ஆய்வை நாங்க முதல்ல பார்க்கலாம். அதுக்கு பிறகு எங்கட ஊருக்கு தேவையான ஆய்வுகளை நாங்க பார்க்கலாம். இந்த மேலத்தேச இதுகளை அவர்களை பொறுத்தவரையில இந்த ஆய்வு அறிக்கைகள்ல பல பேர் பெரியவர்கள் குறிப்பிடுவது என்னன்னு சொன்னா, இந்த நாடு தனி மனுஷனுக்குரிய நாடு. தனி மனித கலாச்சாரம் தான் இங்க எங்களுக்கு அடித்தளமாக இருக்கின்றது. அதாவது இங்க முதலாளித்துவ சமூகம் இங்க தொழிற்சாலைகள், இந்த அரசாங்கத்துக்குரிய வருமானம் இந்த தொழிற்சாலை உற்பத்திகளுக்கு ஊடாகத்தான் இங்க கிடைக்கிறது இல்லையா? அப்ப அந்த தொழிற்சாலை உற்பத்தியல் இதுகள் எல்லாவற்றுக்கும் எல்லாருமே தங்களுக்குரிய தகுதிக்கு தக்க மாதிரி, தங்களுக்குரிய கல்விக்கு தக்க மாதிரி போய் அந்த தொழிற்சாலைகள்லயோ அல்லது அந்த நிறுவனங்கள் சேவை செய்கிற நிறுவனங்கள், உதாரணமா ஆஸ்பத்திரிகள் இதுகள் எல்லாம் தொழிற்சாலை அல்ல. அது மனித ஆரோக்கியத்துக்கு அல்ல உடல் நலத்துக்கு உதவி செய்கின்ற ஒரு நிறுவனம் இல்லையா? அந்த இதுகளையும் டாக்டராகவோ அல்லது மருத்துவச்சியாகவோ வேறும் பல நிறைய வேலைகள் அங்க ஆஸ்பத்திரிகள் இருக்கு. அப்ப இப்படி பல இடங்கள்ல அப்ப ஏதோ ஒரு விதத்துல ஒவ்வொரு தரம் இந்த வேலை சந்தை என்று சொல்லப்படுகின்ற இந்த வேலை சந்தையில போய் வேலை செய்து அரசாங்கத்தின் வரி, ஏன்னா இங்கத்திய அரசாங்கங்கள் எல்லாமே வரியில தான் இயங்குது. ஒவ்வொரு தரம் கொடுக்கின்ற அந்த வரிகள் அல்லது நிறுவனங்கள் கொடுக்கிற, பல பேரும் கொடுக்கிறார்கள் அந்த வரி. அந்த வரிகளை வச்சு கொண்டுதான் இவர்களுடைய வரவு செலவு திட்டம் முடிவெடுக்கப்படுகின்றது. அப்ப அந்த வரவு செலவு திட்டத்துல இந்த வீதம் இன்னத்துக்கு அவர்கள் அதுல அரசாங்க மட்டத்துல முடிவெடுக்க. ஆனா இப்ப இங்க அந்த அரசுகளோட உள்ள நிறுவனங்கள் அல்லது இந்த ஆய்வு செய்கிற நிறுவனங்கள் அடிப்படை கோஷமாக இருக்கிறது. அந்த வேலைகளுக்கு போபவர்கள் லீவ் எடுக்காம ஒவ்வொரு நாளும் போக வேணும்.
அந்த ஏண்டா இப்ப இங்கத்திய தொழிற்சாலைகள் அல்லது இப்படியான சேவை நிறுவனங்கள் என்று சொல்றது, ஒரு ஆள் லீவ் எடுத்தால் அல்லது ஒரு ஆள் 2 நாள், ஒரு கிழமை 2 கிழமை லீவ் எடுத்துச்சு என்று சொன்னா பல பேற்ற வேலைகள் அங்க தடங்கலாகி போயிடும். அந்த உற்பத்தியல் கூட குறைஞ்சு விடும் இல்லையா? அந்த உற்பத்தியல் கூட முழுமையான உற்பத்தி கிடையாம ஒரு பல பின்னல்ல அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தா தான் அந்த முழு உற்பத்தி அங்க கடைசியில கிடைக்கும் இல்லையா? இப்ப அப்ப நாங்கள் அதன் பார்க்கின்ற போது இப்ப நீங்கள் கூறுகின்ற விடயங்கள் நாங்கள் முன்னூட்டமாக முன்பும் உரையாடி இருக்கின்றோம். ஆனாலும் இப்பொழுது இருக்கின்ற இந்த இளம் சந்ததியினர் இவர்கள் திருமணமாகி 1 வாரத்துக்குள் 2 வாரத்துக்குள் 1 மாதத்துக்குள் என்றெல்லாம் இவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்து விலக வேண்டிய சூழ்நிலைகள் பலது ஏற்பட்டதை நாங்கள் ஐரோப்பிய ரீதியாகவும் பார்த்திருக்கின்றோம், தாயகத்திலும் பார்த்திருக்கின்றோம். இந்த சூழ்நிலைகளுக்கான அடிப்படை விடயங்கள் எவை உங்களிடம் அல்லது உங்களுடைய அனுபவ காலங்களில் உங்களுடைய மருத்துவ பணியாற்றல் காலங்களில் கிடைக்கப் பெற்றதாக நீங்கள் பார்க்கக்கூடியது? எங்களை பொறுத்தவரையில இதுல தாராளமான அனுபவம். இந்த நீங்க சொல்ற 1 கிழமை அல்ல 1 மாதம் அல்ல 2 மாதம் இணைஞ்சிருந்துட்டு விலகி போகின்ற தன்மைகள்ல இங்க பல சோடிகள் இங்க இருக்கிறத நாங்க பார்க்கிறோம், சந்திக்கிறோம். ஆனா அதுல கூடுதலாக என்ன மாதிரி என்று சொன்னா, இப்ப இவர்கள் சோடி சேர்றதுக்கு முதல்ல இப்ப நான் செய்த வைத்தியங்கள், நான் செய்த உதவியல் கிடைக்கும் போது அந்த வைத்தியங்களுக்கு வந்தவர்கள் நாங்கள் எங்கள்கிட்ட சோடியாக அவர்கள் சேர்ந்த பிறகு இந்த பிரிஞ்சு போற இந்த தன்மை வர முதலே அவர்கள் 2 வருஷம் 3 வருஷம் இணைஞ்சு வாழ்ந்திருக்கிறார்கள். அத நட்பு ரீதியாக ஏதோ ஒரு நெருக்கமான முறையில் அவர்கள் முதல்ல இறுக்கமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த இறுக்கமாக இருக்கிற நேரத்துல ஒரு ஆளுக்கு பெரிய ஒரு படத்தை கொடுக்கிறார். நான் உனக்காக எதுக்கும் செய்யத்த, எதுக்கும் தியாகம் செய்யத்த, நீதான் எனக்கு முக்கியம், நீ இல்லை என்று சொன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை, நீ நிஜ வாழ்க்கையை என்னால வாழ, இப்படியான அளவுக்கு மிஞ்சின வாக்குறுதிகளை கொடுக்கின்றார்கள் இல்லையோ? அப்படி அந்த வாக்குறுதிகளை கொடுத்து, அது ஒரு ஆள் மட்டுமல்ல 2 பகுதியும் அந்த வாக்குறுதிகளை கொடுத்து அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க சொல்ற இந்த கருத்துக்கும் என்ற கருத்துக்கும் இடையில இணைஞ்சு போகக்கூடியதாக இருக்கு, நாங்கள் இணைஞ்சு வாழுவோம் என்று சொல்லி வெளிக்கிறார்கள் இல்லையோ? ஆனா இப்ப இதுல சிக்கல் என்னன்னு சொன்னா, அவர்கள் தனித்தனியாக ஒரு ஒப்பந்தத்துக்கு வராம இருக்கும் மட்டும் ஒரு ஆளுக்காக மற்றால் விட்டு கொடுக்கறதுக்கு எப்பவும் தயாரா இருக்கிறேன், எந்த நிமிஷமும் தயாராயிருக்கிறது. ஆனா இந்த திருமணம் என்ற ஒரு ஒப்பந்தம் உருவாகி அதுல இணைஞ்ச பிறகு அதுக்கு பிறகுதான் அவர்களுக்குள்ள போட்டி உருவாகுது. அதற்கு பிறகுதான் அந்த சுயரூபங்கள் வெளிக்கிற ஆரம்பிக்குது இல்லையோ? அப்ப அந்த இடத்துலதான் அது சில பேரை பொறுத்தவரையில 1 கிழமையாக இருக்கும், சில பேருக்கு 1 மாதமா இருக்கும், 6 மாதமா இருக்கு, அல்ல 2-3 வருஷங்களாக கூட இருக்கின்றது இல்லையோ? அப்ப இந்த இடத்துல எங்களோட அனுபவத்துல நாங்க பார்த்தது அவர்கள் திருமணம் செய்த உடனே 1 கிழமை 2 கிழமையில பிரிச்சது என்னால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் அதுக்கு முதலே நீண்ட காலம் 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ நண்பர்களாகவோ ஏதோ ஒரு உறவோட அவர்கள் இருந்திருக்கார்கள். அதுக்கு பிறகுதான் இதுல ஒரு மற்றவர்கள் முன்னிலையில ஆண் பெண் அல்லது அந்த ஒப்பந்தத்துக்குள்ள வர்றார்கள் இல்லையோ? அது வந்த பிறகு அவர்களுடைய செயல்பாடுகள், கருத்துக்கள், உணர்வுகள் வித்தியாசமாக இருக்கிறபடியால பிரச்சனைகள் வர்றதாக நாங்க ஒன்று பார்க்கணும். அடுத்தது இப்ப உதாரணமாக நீங்க சொல்ற மாதிரி 1 கிழமை 2 கிழமை இந்த பிரச்சனைகள் இல்லாம இப்ப சில பேர் ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தை பிறந்த பிறகு பிரிவுகள் இதுகள் வரும்போது அது வேற விதமான காரணங்களும் அதுக்கு காரணமாக வெறும் இந்த கருத்து உலக சிந்தனை என்றல்ல. இப்ப உதாரணமாக சில இடத்துல இங்க எங்கட பிள்ளைகளை பொறுத்தவரையில ஆணும் பெண்ணும் 2 பேரும் வேலை செய்யும் போது தாங்கள் தனியாகத்தான் போய் இருந்து வாழுகிறார்கள். அவர்களுக்கிட்ட அம்மா அப்பா அல்லது மாமன் மாமி என்று சொல்லப்படுற அந்த உறவுகள், அந்த வலப்பின்னெல்லாம் அவர்கிட்ட இல்லை. இவர்கள் 2 பேருமாகத்தான் நீ தனியாக இருந்து வாழுகிற பல பேர் அப்படி வாழுகிறார்கள் இல்லையோ? அப்படி அந்த வாழ்க்கை வாழுகிற அந்த நேரத்துல இவர்கள் உதாரணமாக சமைக்கிறது, சாப்பிடுறது, வீட்டில் உள்ள விஷயங்களை சுத்தப்படுத்துறது, இப்ப குழந்தை கிடைச்சிருந்தா அந்த குழந்தைய யார் இன்றைக்கு இரவு பார்க்கறது, நாளைக்கு இந்த மாதிரியான சின்ன
விஷயங்கள்ல வந்து அவைக்கு கசப்பு வருது. ஆனா அது வந்து உண்மையில வந்து அவர்களுக்கு இடையில வர்ற கசப்பண்டு என்னால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. என்ற அனுபவத்துல நாங்க பார்க்கும்போது அவர்கள் வந்து வேலை செய்கிற இடத்துல இருந்து காவிக்கொண்டு வருகின்ற மன அழுத்தம், அந்த மன அழுத்தம் தான் அங்க முக்கிய காரணமாக இருக்கின்றது. இப்ப உதாரணமாக ஒரு பிள்ளை வந்து பல்கலைக்கழக படிப்பை முடிச்சு வேலை சேர்ந்தால் கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பிறகு அவர்களுக்கு வந்து ப்ரமோஷன், அந்த செய்யற வேலையிலேயே மேல போக வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கின்றது இல்லையோ. அப்ப அந்த மேல போக 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 அவர் எவ்வளவுக்கு மூளைய பாவிச்சு கான்சென்ட்ரேஷன் செய்து அந்த வேலையில வந்து சரியாக நிர்வகிக்கிறாரோ அந்த நிர்வாகத்துலதான் அவற்ற புதிய தொழிலுக்குரிய விஷயங்கள் தங்கி இருக்குன்னு. அப்ப இந்த வீட்டு பொறுப்பு முதல்ல வந்து இருக்கேக்கு அவருக்கு வந்து இந்த வேலையில கணக்க மூல சக்தியை செலவழிக்க வேண்டிய தேவை இல்லை. சாதாரணமான சக்தி படிச்சு முடிச்சு வந்த அனுபவத்தோட செய்து கொண்டு வந்தவர். ஆனா இங்க வந்து வேலை அவர் இந்த தரங்கள் கூடி கூடிக்கொண்டு அவர்கள் மேலும் தொழில முன்னேற்றமா போகும்போது அவர்கள் கன பொறுப்புகளை கன விஷயங்களை கவனிக்க வேண்டி இருக்கு. ஏன்னு சொன்னா அதுக்கு மேலால அவருக்கு பேருந்து ஒரு தலைவர் இருப்பார் இல்லையோ, அவருக்கு இவர் வந்து சரியோ பிள்ளையோ எல்லா விஷயமும் கணக்கு கொடுத்து கொண்டிருக்க. அப்படி இல்லையோன்னு சொன்னா அவங்க எல்லாம் பேசுவாங்க இல்லையோ, பிளஸ் சொல்லுவாங்க இல்லையோ. அப்ப அந்த பிரஷர், அந்த ஒரு அழுத்தம், அது வந்து இவர்களுடைய மனதில் உள்ள எனர்ஜியை, சாதாரணமான அளவுக்கு இருந்த எனர்ஜியை வந்து இல்லாம பண்ணுது. அப்ப அந்த எனர்ஜியை இல்லாம, அந்த சக்தி இல்லாம வீட்டுக்கு வரும்போது, வீட்டை வந்த உடனே அவருக்கு வந்து உடனடியாக ஒரு ஓய்வெடுக்கவோ ஒரு ஆறுதல் எடுக்கவோ முக்கிய கவனமாக இருக்கு. அடுத்த வந்து வீட்டை வரும்போது வீட்டுல அவருக்காக சாப்பாடு எல்லாமே மேசலை இருக்கணுமா அல்லது எல்லாமே தயாரா இருக்கணும் என்ற ஒரு எதிர்பார்ப்போட வருகிறார்கள் இல்லையா. ஆனா இங்க வீட்டை வந்த உடனே வீட்டுல இருக்கிற பார்ட்னர் என்ன நினைக்கிறார், இப்ப கணவனோ அவர் வந்து இப்ப வேலை முடிச்சு வீட்டுக்கு வருவார், அவர் கடையில வரும்போது சாமான்கள் வேண்டி கொண்டு வருவார், வீட்டுக்கு தேவையானது எல்லாம் கொண்டு வருவார். அவர் வந்த பிறகு அவரோட சேர்ந்து கதைச்சு சமைக்கலாம், சேர்ந்து கதைச்சு அவருக்கு என்ன விருப்பமோ அதை கேட்டு நான் செய்யலாம் என்ற ஒரு விருப்பத்தோட இவர்கள் வந்து கூடுதலாக இருக்கிறார்கள் இல்லையோ. அப்ப அவர் வந்து வரும்போது கடைக்கும் போறது எதுவும் இல்லை. சில நாட்கள்ல வீட்டை அப்படியே நேரடியாக அந்த களைப்போட வந்து இறங்குறார். அப்ப களைப்போட வந்து இறங்கும் போது அந்த வீட்டுல வந்து அவர் எதிர்பார்த்து வந்து அந்த பசிக்குரிய சாப்பாடுகள் அது அதாவது மனைவி வந்து அவரை சரியான முறையில அது அவருக்கு என்ன தேவையோட வந்தார் அதை கவனிச்சு கொள்ற அளவுக்கு இந்த வீட்டு தயாரிப்பு இருக்கே இல்லை. அப்ப அதனால சில இடங்கள்ல வந்து அவை இருக்கிற அன்பால முதல்ல பேச மாட்டார்கள், முதல்ல இதை பத்தி கதைக்க மாட்டார்கள். இதெல்லாத்தையும் மனதில் அடக்கி வச்சிருப்பார்கள். அடக்கி வச்சிருந்துட்டு இப்ப 1 கிழமை 2 கிழமை இப்படி 5 தரம் 6 தரம் இப்படி மோசமாக போய்கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு நாளைக்கு பெரிய வெடிப்பாக வெடிக்கிறார். அந்த மாதிரி கோபம் வந்து கோபத்துல வந்து கத்துறதோ குளறதோ அல்லது வீட்டில உள்ள பொருள்களை எடுத்து வீசுறதோ, மனைவிக்க பிள்ளைகளே சில கணவன்மார் அல்ல ஆம்பளை பிள்ளைகள் வந்து தொடமாட்டார்கள். ஏன்னா அவர்கள் இந்த சமூகத்துல இந்த மனிதாயமான விஷயங்கள்ல படிச்சு வளர்ந்து வந்தவர்கள். அப்ப அவர்களுக்கு ஒரு பெண்ணை தானுக்கு சமமா நடத்தவனும், பெண்ணில கை வைக்க கூடாது அப்படியான பண்புகளோட பையங்கள் இருக்கிறாங்க இல்லையா. அப்ப அவர்களை பொறுத்தவரையில வந்து மனைவிக்கோ பிள்ளைக்கோ அவர்கள் வந்து எதுவும் தொட மாட்டார்கள், எதுவும் செய்ய மாட்டார்கள். ஆனா கூடுதலாக கத்துறதோ குளறதோ அல்லது மனைவி சொல்ற இதுக்கு நேர் எதிராக இயங்குறது, நேர் எதிராக இது இப்படியான பல பண்புகள், அது நெகட்டிவிசம் என்று சொல்றோம். எதிர்மறையாக நடத்தல், எதிர்மறையான விடைகளை கொடுத்து கொண்டிருத்தல். மனைவி ஏதேனும் ஒன்று கேட்டா அதுக்கு நேர் எதிராக கேட்கிறது, அது நேர் எதிராக பதில் சொல்ல பழகும். இப்படியான பண்புகள் வரும்போதுதான் பல விஷயங்கள்ல அவர்களுக்கு வந்து கருத்து முரண்பாடுகள் வந்து ஒரு சந்தர்ப்பத்துல வந்து அவர்கள் வந்து சிந்திக்கின்றார்கள். இதுல வந்து உதாரணமாக இதுகள் எல்லாம் நடக்க இன்னும் ஒரு ஆழமான ஒரு விஷயத்த நாங்க இதுல சொல்ல வேணும் என்று சொல்லி இந்த வைத்திய அனுபவத்துல சொல்றேன் இல்லையா. இந்த கருத்து முரண்பாடுகள், இந்த மன அழுத்தங்கள் வேலையில இருந்தோ அல்லது வீட்டில இருந்தோ இந்த மன அழுத்தங்கள் இதுகள் வரும்போது அவர்களுடைய நுண் உணர்வான அந்த பாலியல் உணர்வு வந்து வித்தியாசப்படுது.
அந்த பாலியல் உணர்வு என்று சொல்றது வந்து நிறைய பாதிக்கப்படுது இல்லையா? அப்ப அந்த பாலியல் உணர்வுகள் வந்து இந்த மன அழுத்தங்கள் இதை எத்தனை பேர் கவனிக்கணும் எனக்கு தெரியாது. ஆனா நாங்கள் வைத்திய அனுபவத்தில் அதுகளை நாங்கள் நேரடியாக பார்த்திருக்கிறோம். ஆனா அந்த பாலியல் உணர்வுகள் பாதிக்கப்படுறபடியினால அவர்களுடைய பாலியல் திருப்தி அது என்ன, இப்ப ஒரு மனுஷன் அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், எவரா இருக்கலாம், அந்த பாலியல் திருப்தி என்று சொல்றது வந்து மிக மிக முக்கியமான. இப்ப திருமணம் என்று சொல்றதே அந்த பாலியல் திருப்திக்காகத்தான் பெரியோர்களால முன்னோர்களால எல்லாராலையும் உருவாக்கி வளர்க்கப்பட்டது இல்லையா? ஆனா இங்கே அந்த சிக்கல்கள் வரும்போது இப்ப எங்கட வைத்தியத்துக்கு வந்தாலும் பல பேர் வந்து அதை ஓப்பனா மனம் விட்டு கதைக்கிறது கிடையாது. முதல் 2-3 தரம் வந்து பேசும்போது அதை பற்றி சொல்ல மாட்டாரு. எல்லாம் கசப்பு பிரச்சனைகள், கசப்பான கருத்து முரண்பாடுகளை தான் கதைச்சு ஒரு ஆள் அம்பெய்தி கொண்டு இருப்பார்களே ஒழிய அந்த இந்த பிரச்சனை எல்லாத்துக்குள்ள ஆணி வேற பத்தி கதைக்க மாட்டார்கள் இல்லையோ? அப்ப நாங்க 2-3 கிழமைக்கு அவையோட கதைக்கிற பிறகு நாங்க வந்து நேரடியாக சில வினாக்களை கேட்கிறோம் இல்லையா? அப்ப இதுல வந்து உங்களுக்கு இந்த பாலியல் இதுகள்ல வந்து திருப்தியா இருக்கா, திருப்தி இல்லையா, அது உங்களுக்கு திருப்தியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்பதான் அது வந்து உண்மையான விஷயத்த வெளியில வந்து பேசுகிறார்கள் இல்லையா? அப்ப அதுக்கு பிறகுதான் அவர்களோட நாங்க பேசும்போது கதைக்கும் போது சொல்றது, அதாவது மனக்கசப்புகள், இந்த கருத்து வேறுபாடுகள் என்று இருக்கிறது வந்து உங்களோட பாலியல் உணர்வுகளை பெரிதாக பாதிக்கும். அந்த விஷயத்துல நாங்கள் வந்து அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள், நல்ல விளக்கங்கள் இதுகளை கொடுக்கும் போது அவர்கள் வந்து அதை வந்து என்ன, அதை நாங்க 2ஆம் கட்ட பிரச்சனை இல்லாம முதலாம் ஆழமான உண்மையான பிரச்சனையை பற்றி பேசுறோம் இல்லையா? அந்த விஷயங்களை வந்து நாங்க பேசி கதைச்சு அதுக்கு தீர்வு, ஏன்னா அதுக்கு பல வகையான தீர்வுகள் உண்டு இல்லையா? அப்ப அந்த தீர்வுகளை வந்து நாங்கள் வந்து அவைக்கு ஆலோசனையாக சொல்லி அவளுக்கு வழிகாட்டும் போது அவர்கள் வந்து பல பேர் வந்து பிரிஞ்சு போக வேண்டிய தேவையோ அல்லது ஒரு ஆள் கசப்பு வர்ற தன்மையோ இல்லாம மீண்டும் அவர்கள் நல்ல பார்ட்னர்ஸா, கணவன் மனைவியாக, ஆண் பெண் உறவோட அவர்கள் வந்து வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இதுல வந்து முக்கியமான என்னன்னு சொன்னா அவர்கள் ஆண் பெண் விஷயங்கள் வந்து அவர்களுக்கு அறியாம இருக்கிறதால, தெரியாம இருக்கிறதுனாலதான் இந்த விஷயங்கள் வந்து பிரிவுக்கு அல்லது பிரச்சனைக்கு போக வேண்டிய ஒரு தேவையால் அங்க உருவாகுது இல்லையா? அப்ப அந்த விஷயங்களை பற்றி ஆண் பிள்ளைக்கோ பெண் பிள்ளைக்கோ தெரிஞ்சிருந்து என்று சொன்னா இந்த மாதிரியான சிக்கல்கள் கடைசி வரையும் வராது. அது வந்து அவர்கள் வந்து திருப்தி அடைஞ்சு அவர்கள் நல்லது ஒரு ஆள் புரிந்துணர்ந்து இந்த எங்கட கசப்புகள் என்று சொல்றது எங்கட உண்மையான இயற்கையான உணர்வுகளை கூட பாதிக்குது. ஆனபடியால நாங்கள் நேர்மையாக ஒரு ஆள் நேர்மையாக விசுவாசமாக இருந்தால்தான் நாங்க வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் என்ற ஒரு திருப்தி வந்த பிறகு அவர்கள் வந்து சரியாக இருக்க. அப்ப இதுல தான் இப்ப இந்த இளம் பிள்ளைகள், இளம் பிள்ளை சந்ததி, இந்த மக்கள் வந்து ஆனா இப்ப இந்த விஷயங்கள் வந்து இப்ப நான் இதுல வைத்திய முறையில உங்களுக்கு நான் இதுல முன்வைக்கிறேன். ஆனா இங்க வந்து பாடசாலையிலேயே படிப்பிக்கிறார்கள். இங்க வந்து பாலியல் கல்வி என்று சொல்றது வந்து இங்க உள்ள மேலத்தேச நாடுகள்ல வந்து 5ஆம் 6ஆம் வகுப்புல இருந்து அதை வந்து கல்வியாக படிப்பிக்கிறார்கள் இல்லையா? பாடசாலை கல்வியிலேயே வந்து அவர்கள் வந்து சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதான் மன கருத்துக்கள், குழப்பங்கள், இந்த டென்ஷன் இதுகள் இருந்தா என்ன விதமான முறையில உங்களுடைய பாலியல் தேவைகளை, பாலியல் விஷயங்களை பாதிக்கும்ன்றதை பல வகையில படித்து கொடுக்கிறார்கள் இல்லையோ? ஆனா இப்ப நாங்க உதாரணமா பல இடத்துல நாங்க சும்மா சாதாரணமான சமூகத்துல பார்க்கணும், எத்தனை பேர் பெரிய படிப்பு படிச்சிருப்பார்கள், ஏன்னா பெரிய படிப்பு படிச்சு பெரிய கெட்டிக்காரர்களாக பெரிய வேலைகள் செய்வார்கள். ஆனா அந்த மனுஷர்களும் சொந்த குடும்ப வாழ்க்கையில, சொந்த வாழ்க்கையில பெரிய பிள்ளைகள் வர்றார்கள் இல்லையோ, பெரிய பிரச்சனைகள் அவர்களுக்கு. அப்ப படிச்சவர்கள் எல்லாம் திறமாக வாழ்வார்கள் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வெல்வெலு குறைவேடா. படித்ததுன்றது வேலைக்காக படிக்கிறோம். ஏன்னா இங்க படிப்புகளை பொறுத்தவரையில வந்து தொழிற்கல்வி, தொழிலுக்கு போறதுக்கு தயாரிச்சு விடுறதான் இங்க மேலத்தேச கல்விகளாக இருக்கின்றது இல்லையோ? ஆனா இப்ப நான் இதுல வந்து கூறுறது வந்து வாழ்வியல் கல்வி என்று சொல்றது. இப்ப இந்த வாழ்வியல் கல்விதான் எங்களுக்கு வந்து இங்க பத்தாமை இருக்கு.
இப்ப இந்த வாழ்வியல் கல்வி என்று சொல்லப்படுற விஷயம் வந்து இப்ப நாங்க ஊர்ல இருக்கும்போது இது வந்து ஊர்ல உள்ள சின்னம்மா பெரியம்மா என்று சொல்லப்பட்ட அந்த உறவுக்குள்ள இருக்க பெரியவர்கள் ஆலோசனை தருவார்கள் இல்லையோ. இப்ப இந்த விதமாக உன்ற கணவன் வரும்போது என்னென்ன மாதிரி நீ வீட்டை வச்சிருக்கணும், கணவன் இப்படியான விஷயங்கள் இதன்னும் போது நீ என்ன செய்து வச்சிருக்க, அதே மாதிரி பையனுக்கும் சொல்லுவார்கள் இல்லையோ. உண்ட மனுஷி வந்து என்னென்ன விஷயம் கேட்டு அதை வந்து உனக்கு இயலுமாண்டு அதை செய்து கொடு, அவளை மனம் கோண விடாது, அவள் மனதுல வந்து விரக்தி அடைய விடாது. மோதிரம் கேட்கிறாள், சரி ஒரு மோதிரம் வேண்டி கொடு, அதுக்கு உன்னோட காசுல என்ன சொல்லு, நாங்க தான் இப்படி என்று சொல்லி பல விஷயங்கள்ல வந்து ஆண் பிள்ளையையும் பெண் பிள்ளையையும் அந்த வாழ்வியல் கல்வி அந்த அனுபவ கல்வி என்றது கூடாக எங்களுடைய பெரியோர்கள் வந்து பல உதவிகளை செய்து கொண்டு வந்தவர்கள் இல்லையா. அப்ப அதனால அங்க வந்து இப்ப சந்ததி வந்து கன குடும்பங்கள் வந்து 4 பிள்ளை 5 பிள்ளை 6 பிள்ளை என்றதை சராசரியாக பெற்று வளர்த்தவர்கள் இல்லையோ. அப்ப அந்த 4 5 6 பிள்ளை என்று பெறும்போது அங்க வந்து இந்த விவாகரத்துகளோ இந்த பிரச்சனைகளோ வந்து நாங்க கேள்விப்படுற விலை குறைவு இருந்தது, இல்லை என்று நான் சொல்ல வரையில இருந்தது விலை குறைவாக இருந்தது. ஏனென்று சொன்னா அவர்களுக்கு துணையாக இருந்த மற்றவர்கள் வந்து இவர்களுக்கு உதவி செய்தது. மற்றது இவர்கள் வந்து தங்களோட மனக்கசப்புல தன்னந்தனியாக விரக்தியோட இருக்கும்போது அதை போய் கதைச்சு பேசி கும்பிடுறதுக்குரிய சின்ன சின்ன வைரவ கோயில்ல இருந்து சின்ன சின்ன காளி கோயில்ல இருந்து இந்த இதுகளுக்கு எல்லாம் போய் வடை தட்டி பொங்குறது, அரிச்சனை செய்யறது, இதுகள் எல்லாம் வந்து மனதுக்கு ஆறுதல் கொடுத்தது. என்ன இதுகள் எல்லாமே ஒரு வகையான ஒரு தெரப்பி தான், ஆணுக்கு பெண்ணுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் கொடுத்த ஒரு விஷயம் இந்த சின்ன சின்ன கோயில்கள். இப்ப சில பேருக்கு வந்து ஊர்ல குடும்ப கோயிலண்டே இருக்குன்னு, குடும்பத்துக்குரிய வைரவர் சின்ன சின்ன சுவாமிகள் இருக்கு. அப்ப அதுகளுக்கு போய் அவர்கள் வெள்ளிக்கிழமையில விளக்கு வைக்கிறதோ அல்லது மாதத்திலேயோ 2 3 மாதத்துக்கு ஒருக்கா பொங்குறதோ அதுகள் செய்யும் போது அவர்களுக்கு மன ஆறுது. ஏன்னா தங்களோட மனதில் உள்ள பாரம் எல்லாத்தையும் இப்ப சில பிரச்சனைகளை வந்து மற்ற மனிதர்களுக்கு சொல்ல இல்லாது அவர்கள் பகுடி பண்ணுவார்கள், கேலி பண்ணுவார்கள் இல்லையோ. ஆனா கடவுள்கிட்ட முறையிட்டு கடவுள்கிட்ட கும்பிடும் போது அதை சொல்லும் போது மனதுக்கு மாறுது கிடைக்குது. அவர்களும் வந்து புது மனிதர்களாக வரக்கூடிய புது எனர்ஜி புது சக்தியோட வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா இதுகள் எல்லாம் இங்க பத்தாம இருக்கு, இதுகள் எல்லாம் இங்க மேலத்தைய செய்தியில வந்து மிக மிக குறைவாக இருக்கு இல்லையோ. அப்ப இந்த விஷயங்களை நாங்க வந்து இந்த குடும்பங்கள் சின்ன பிள்ளைகள் வந்து வல்ல குறுகிய காலத்துல பிரிஞ்சு போறது அல்ல பிரச்சனை பண்ற இந்த விஷயத்துல அதுகளையும் நாங்க இதுல சேர்த்து வச்சு பார்க்கணும் என்று எதிர்பார்க்கிறேன். அப்ப இது வந்து ஒரு பெரிய ஒரு துறையான ஒரு பெரிய ஒரு அகலமான ஆழமான ஒரு விஷயம். இப்ப இதுல வந்து ஒரு முகவுரியாக இப்ப இதுல வந்து நான் சில விஷயத்தை சொல்லி இருக்கிறேன். இனி இது சம்பந்தமாக உங்களுக்கு வேற கேள்வி எழுதுகள் வந்தா நாங்க அதை பற்றி கொஞ்சம் இன்னும் கூட விளக்கமாக பார்க்கலாம். உளவியல் என்று சொல்லி நாங்கள் தொடங்கி நீண்ட காலமாக நீங்கள் இதில் விளையாட்டி வருகின்றீர்கள், இந்த விடயங்களை கூறி வருகின்றீர்கள். பல பக்கங்கள் இருக்கின்றது. நாங்கள் அதற்கு ஒரு இல்லை என்றது போல் போய்கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்த மருத்துவர் நாமினிகளிலே நீங்கள் கலந்து கொண்டதை இட்டு நாங்களும் மகிழ்வு கொள்கின்றோம். நீங்கள் தருகின்ற தகவல்கள் உண்மையிலே எங்களுடைய நேயர்களுக்கும் இது சேரும் என்பது ஐயமில்லை. பலரது கருத்தும் அது போன்றே இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு இன்றைய மருத்துவர் நாமினிகளுக்கான இந்த இன்றைய நிகழ்விலே நீங்கள் கலந்து கொண்டமையிட்டு உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி. வணக்கம். நன்றி. நல்லதுறவுகளை இதுவரை நீங்கள் பார்த்தது மருத்துவர் நாமம் நிகழ்வு. மருத்துவர் நாமம் நிகழ்வுக்கான அரசனை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவர் நாம நிகழ்வுக்கான அரசனை வழங்கியவர்களோடு மருத்துவர் நாம நிகழ்வுக்கான டென்மார்க் கலையகத்தின் இணைப்பும் ஒலிப்பதிவு உதவியும் ஐயா சற்குணம் ஐயாவும் அதுபோன்று அவருக்கு உறுதுணையாக இருந்த செல்வி சுமங்கலிய ஸ்ரீகாதராமநாதன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த மருத்துவர் நாம நிகழ்விலே இணைந்து கொள்ளும் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வழங்கல், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும்
டாக்கஸ் பிளிகர் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராச 16A 68 623 ஹாஃப் ஹை. தொலை தொடர்புகளுக்கு 004024413099 கை தொலைபேசி 0041622052051624. முதியோர் பராமரிப்புக்கு டாக்கஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராஸ். இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.